இல்லை இந்த நாளுக்கு நாள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோமாங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆகிட்டு போகுது. இப்போ வர வர இந்த பாலிடிக்ஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப ரவுடிசத்துக்குள்ளே இறங்கி ரொம்ப சீப்பாக போயிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் நேற்று அந்த நியூஸ்லாம் கூட கேள்விப்பட்டு வந்திருப்பீங்க. திருமாவளவன் சார் கார் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி ஒரு பைக் மேலே இந்த கார் வந்து ஹிட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாயரோட பைக், அதாவது கோர்ட்டில் வாதாடுற ஒரு வக்கீலோட பைக். அதுக்கு அந்த வக்கீல் வந்து ஏன்டா ஒழுங்காக வந்து வண்டி ஓட்ட மாட்டேங்க, எதுக்கு வந்து இடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கார்லேருந்து இறங்கி அவங்க கட்சிக்காரங்களே போட்டு அவர் அடின்னு அடித்து நடு ரோட்டில் ஒரு லாயரை ஒரு பாலிடிக்ஸில் இருக்க ஒரு லீடரோட கார்லேருந்து இறங்கி அடிக்கிறாங்க. அந்த லீடர் வந்து அப்படியே கார்லேயே இருக்கார். திருமாவளவன் சார் வந்து கார்லேயே இருக்கார். இது அந்த அவர் ஓடுறாரு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரைக்கும் போகிற உள்ள வரைக்கும் துரத்திட்டு வந்து அடிக்கிறாங்க. போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க, இன்னும் திருமாவளவன் சார் வேடிக்கை பார்க்குறாரு, இன்னும் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இது என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இன்னும் நாளுக்கு நாள் இந்த ரவுடிசம் இப்படி அதிகமாகிட்டு போகுதுங்கிறதே தெரியல. இப்போ நாம் ஒரு லாயருக்கே இந்த நிலைமை. இப்போ நான் போகிற ரோட்டில் ஒரு நார்மல் பீப்புள் போகிறாங்க, இல்லை ஒரு ஏழை மக்கள் போகிறாங்கன்னா அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? தூக்கிட்டு போய் கொண்டுருவீங்களா? என்னங்க நடக்குதுன்னே ஒன்றும் புரியலைங்க. இதெல்லாம் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுமே இவங்க இப்படி இருக்காங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நேற்று நான் ரீசெண்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ கூட ரோட்டில் சும்மா ஒரு வடநாட்டுக்காரங்க எல்லாம் ஒரு ரொம்ப ஏழை எளிய மக்கள் வந்து விற்கிறாங்க. அதாவது துணி, அந்த தோல் மேலே துணி ஒரு குச்சி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் விற்கிறாங்க கஷ்டப்பட்டு. அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே சேரில் கூட உட்கார உடம்பு அங்கே உட்காரு, அங்கே போன்னு சொல்லி ஒரு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காரில் ஒரு பெரிய பணக்காரங்களோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரோ வந்து அவங்களுக்கு சல்யூட் போட்டு அவங்களுக்காக வேலை செய்வாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பாலிடிக்ஸில் இருக்கவங்களும் மக்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க, போலீஸ்காரங்களும் மக்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் மக்களுக்காக தான் வேலை செய்கிறாங்க. இதுதான் உண்மை. இதுக்காக தான் கவர்மெண்ட் இருக்கே. ஆனால் இப்போ யாருக்கு காசு அதிகமாக இருக்கோ அவங்களுக்காக வேலை செய்கிறதும், இந்த சின்ன மக்களை போட்டு எளிய மக்களை போட்டு அடிக்கிறது, நடு ரோட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? இல்லை கேட்டாலும் நீங்களும் அடங்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை இன்ஃப்ளூயன்சர் இதை பற்றி பேசுகிறாங்க. யார் பேசினாலும் அவங்க மேலே ஒரு கேஸை போட்டுறது. இப்போ நான் பேசினா ஏமாலையும் ஒரு கேஸை போட்டு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. இதை வந்து அதாவது நம்ம இந்த ஸ்டேட்டில் தான் நானும் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்போ ஒரு இதுவும் தெரியல. ஆனால் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப எல்லாம் தப்பாக தெரியுது. இது பேசாமலும் இருக்க முடியல, இதை பற்றி கேட்காமலும் இருக்க முடியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன குற்றமோ இல்லை வேறு ஏதோ போலீஸ்காரங்க தப்பு பண்ணாலும் இல்லை வேறு யாராவது தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக தைரியமாக கேளுங்க. நாம் தான் கேட்டாகணும், வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியலங்க நாளுக்கு நாள்.